4 தட்டு தட்டினாங்க, அவ்வளவுதான். அது நான் வீடியோல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், வண்டியில உட்கார்ந்து நான் பார்க்கல. அண்ணாமலை முந்திரி கொட்டைத்தனமாக இதிலே விமர்சனம் செய்தது, எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது. உடனடியா அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி தெரியுது. அவர் அடுத்த 1 மணி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் குண்டர்கள், அவங்களை கைது பண்ணணும், திருமாவளவன் அதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. உண்மையை திரிக்கிறது தான் ஊடகமா? அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு? ஒன் சைடு எடுத்து செய்வாங்க, அவதூறு பரப்புவாங்க, வதந்தியை பரப்புவாங்க, சமூக பதற்றத்தை பரப்புவாங்க. அதையெல்லாம் ஊடக சங்கங்கள் அங்கீகரிக்குதா? அப்போ பைக் மோதி இருக்கிறதுக்கு நீ ஆதாரம் காட்டுங்க. மற்ற சங்கங்கள்லாம் இன்னைக்கு என்ன கண்டிச்சிருக்காங்கல்ல, அந்த சங்கங்கள் எடுத்து இந்த ஃபுட்டேஜ் இருந்தா எடுத்து காட்டுங்க. உன் கார் அதுல மோதிச்சு, அதனால தான் அந்த செய்தியை போட்டாங்கன்னு காட்டுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், பொது இடத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன். மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்றதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு விடுதலை சிறுத்தையிலிருந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது.